வணக்கம். இந்திய நாடாளுமன்றம் அதாவது லோக்சபால சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான விவாதத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ஆபரேஷன் சிந்தூர் பத்தின விவாதம். கரெக்ட். அதாவது இந்திய விமானப்படை பாலகோட்ல நடத்திய அந்த வான்வழி தாக்குதல். இது சம்பந்தமா பார்லிமெண்ட்ல ரொம்ப காரசாரமா விவாதம் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு தேச ஒற்றுமை இருந்துச்சு இல்லையா? அது எப்படி மெதுவா மாறி இப்போ அரசாங்கத்தையே கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்ததுங்கிறத பார்க்கணும். சரி, அப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்த உடனேயே அந்த ஒற்றுமை இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது ரொம்ப நாள் நீடிக்கல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதுக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம்னு சொன்னாரு? அரசாங்கம் ஏன் அதுக்கு சரியா பதில் சொல்லல? இந்த சண்டையில இந்தியாவுக்கு போர் விமான இழப்பு உண்டா? ஏன்னா பாகிஸ்தான் 5 ஜெட் விழுத்திருக்கதான் சொன்னாங்க. இந்தியா சில இழப்புகள் இருக்கலாம்னு ஒத்துக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் விவரம் சொல்லல. ஏன் மறைக்கிறாங்க? இது இன்னொரு கேள்வி. அந்த பெல்கம் பகுதியில தீவிரவாதிகள் அவங்களை இன்னும் ஏன் பிடிக்கல? 4வது, ட்ரம்போட பேச்ச ஏன் இன்னும் தீவிரமா மறுக்கல? கடைசியா ரொம்ப குறைவான நாடுகள் தானே நேரடியா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அப்படி? இவ்ளோ கேள்விகள் எதிர்க்கட்சிகள் கேட்கும்போது அரசாங்க தரப்புல இருந்து என்ன பதில் வந்தது? 2 அமைச்சர்கள் பதில் சொன்னதா சொன்னீங்க இல்லையா? ஆமா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்புறம் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 2 பேருமே பதில் கொடுத்தாங்க. முதல்ல ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு? ராஜ்நாத் சிங் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாரு. ஆபரேஷன் எப்படி நடந்தது, அதோட நோக்கம், விளைவுகள் இதெல்லாம் சொன்னாரு. ஆனா அந்த போர் விமான இழப்பு பத்தின கேள்விக்கு நேரடியா போகல. அது ஆபரேஷனல் டீடைல்ஸ், அதாவது ராணுவ ரகசியம். அதனால பார்லிமெண்ட்ல பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த கேள்வியை ஒரு வகையில தவிர்த்துட்டாருன்னு சொல்லலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம். தேசிய பாதுகாப்புன்னு ஒரு காரணம் சொன்னார். அதுக்கப்புறம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். சுமார் 40 நிமிஷம். அவர் என்ன சொன்னாரு? அவர் கொஞ்சம் விளக்கமா பேசினாரா? அவர் சில விஷயங்களை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணாரு. ட்ரம்ப் விஷயம் பத்தி பேசும்போது அமெரிக்காவோட நாம வர்த்தக பேச்சுவார்த்தை பண்றதுக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு. குறிப்பா ஏப்ரல் 22க்கும் ஜூன் 17க்கும் நடுவுல பிரதமர் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இது பத்தி எந்த போன் காலும் போகலன்னு திட்டவட்டமா சொன்னாரு. சரி, அப்போ அந்த மீடியேஷன் குற்றச்சாட்டை நேரடியா மறுத்துட்டாரு. வேற என்ன சொன்னாரு ஜெய்சங்கர்? அவர் சீனா பாகிஸ்தான் உறவு பத்தி எதிர்க்கட்சிகள் கவலைப்பட்டதை சுட்டிக்காட்டி ஒரு பதிலடி கொடுத்தார். டோக்லாம்ல இந்தியா சீனா பிரச்சனை இருந்தப்போ அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சீனா தூதரை சந்திச்சு பேசினதை ஞாபகப்படுத்தினார். இப்போ சீனா பத்தி நீங்க கவலைப்படுறீங்களேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு அரசியல் தாக்குதல் மாதிரி. ஆமா, அதோட இந்தியாவோட பயங்கரவாத எதிர்ப்புக்கான ஒரு புதிய இயல்பு, அதாவது நியூ நார்மல் கொள்கைய 5 பாயிண்டா சொன்னாரு. 1, பயங்கரவாதிகளை இனிமே பதிலி போராளிகளா ப்ராக்சீஸ பார்க்க முடியாது. 2, எல்லை தாண்டி பயங்கரவாதம் வந்தா பதிலடி நிச்சயம். 3, பயங்கரவாதமும் பேச்சும் ஒன்னா நடக்காது. முதல்ல பயங்கரவாதம் நிக்கணும். 4, அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா பயப்படாது. ஓகே. 5வது, பயங்கரவாதமும் நல்லுறவும் ஒன்னா இருக்க முடியாது. ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா பாய முடியாதுன்னு சொன்னாரு. இப்படி அரசாங்கம் தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த ஒற்றுமை மனநிலையிலிருந்து மாறி ஒரு ஜனநாயக ரீதியான கேள்வி கேட்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. அப்படிதானே? இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட வலம். பாகிஸ்தான்ல இது மாதிரி நடக்குமான்னு தெரியல. இங்க அரசாங்கமே விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கி 2 சீனியர் மினிஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 95 நிமிஷம் பதில் சொல்றாங்கன்னா அது முக்கியம் இல்லையா? ஆனா விவாதத்துல சில சமயம் கொஞ்சம் தரம் குறைவான பேச்சும் இருந்ததா சொல்றாங்களே. ஆமா, அதுவும் நடந்தது. ஒரு உறுப்பினர் ஆபரேஷன் சிந்தூர் இல்ல ஆபரேஷன் தந்தூர் தான் வேணும்னு சொன்னது. அது கொஞ்சம் துரதிருஷ்டமானது. அது தேவையில்லாத கருத்து. சரி, இப்போ அரசாங்கம் இவ்ளோ பதில் சொல்லியும் எதிர்க்கட்சிகள் திருப்தி அடைஞ்சிருப்பாங்களா, இல்ல இன்னும் கேள்விகள் இருக்குன்னு நினைப்பாங்களா? கண்டிப்பா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. சில முக்கியமான கேள்விகள், குறிப்பா அந்த விமான இழப்பு பத்தினது தவிர்க்கப்பட்டதா அவங்க உணரலாம். ஆமா, ஆனா இது எல்லாரையும் திருப்திப்படுத்துற விஷயம் இல்ல. இது ஒரு ஜனநாயக ப்ராசஸ். ராணுவ நடவடிக்கைனாலும் அது பத்தியும் நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்க முடியுங்கிறது இது காட்டுது. இனிமே பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் இவங்க கூட பேசலாம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ விவாதம் இன்னும் கூட சூடு பிடிக்கலாம். உங்களை, அதாவது நேயர்களை ஒரு விஷயத்தை யோசிக்க சொல்ல விரும்புறோம். இது மாதிரி தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் பத்தி நாடாளுமன்றத்துல விவாதம் நடக்கும்போது ஒரு பெரிய சவால் இருக்கு. ஒரு பக்கம் சில விஷயங்களை ரகசியமா வைக்கணும், இன்னொரு பக்கம் ஜனநாயகம்னா வெளிப்படைத்தன்மை வேணும், அரசாங்கம் பதில் சொல்லணும், அதாவது பொறுப்பு கூறல் இருக்கணும். கரெக்ட். இந்த 2க்கும் நடுவுல, அதாவது ரகசியத்துக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் நடுவுல சரியான ஒரு சமநிலையை எப்படி கொண்டு வரது? இது எவ்வளவு முக்கியம், அதே சமயம் எவ்வளவு சிக்கலானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உடனடியா தீர்வு சொல்ற விஷயம் இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.